கடவுள் அனுக்கிரகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் காஷ்டபரக் நான் பேசுறேன். இன்னைக்கு நம்ம நியூமராலஜி சீரியஸ் கண்டினியூஸா நம்ம போட்டு வந்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி 2 பதிவுகள் உங்களுடைய பிறந்த நாளுக்குரிய எண் 1 மற்றும் 2 வரும் பட்சத்துல எப்படி பேரமைப்பு வைக்கிறது அப்படின்ற விஷயங்களை பத்தி பேசியிருக்கிறோம். அதனுடைய வரிசையில இன்னைக்கு அதே 3ஆம் நம்பரோட உங்களுடைய கர்மிக் நம்பர் விதியன் என்பது வரும் பட்சத்துல எந்த எப்படி பெயர் அமைப்பு வைக்கும் பட்சத்துல நல்லா சிறப்பா இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் பொருந்தும், இல்ல பெரியவங்களா இருக்கிறீங்க கஷ்டப்படுறீங்க, உங்களுடைய லெட்டர்ஸ்ல சின்ன கரெக்ஷன் பண்ணுவது மூலமாக பெரிய விதமான மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியும். எல்லாமே அன்றாட நிறைய கன்சல்டேஷன் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம், நிறைய அனுபவங்கள் கிடைக்குது. இப்பெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கிறோம். தொழில ப்ராப்ளமா இருக்கு சார், சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்றாங்க. இல்ல பெயர்ல நிறைய இந்த பெயர் வச்சதுல இருந்து நிறைய விதமான ஒரு போராட்டமாவே இருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். நல்ல எப்படி சேஞ்சஸ் லைஃப்ல ஏற்படுது அந்த அனுபவத்தெல்லாம் திரட்டி தான் இந்த பதிவுகள் நம்ம போட்டுட்டு இருக்கோம். இப்ப உங்கள் பிறந்த நாளுக்குரிய எண் 3 வருது. இங்க சைட்ல நோட் பண்ணிருக்கேன் பாருங்க. அதாவது நவகிரகத்துக்கு உண்டான நம்பர்ஸ், அதே நவகிரகத்துக்கு உண்டான நம்பர்ஸ் மற்றும் ஆல்பபெட், இங்கிலீஷ் ஆல்பபெட். இதுக்கான காரணம் என்னன்றது முதல் வீடியோல உங்களோட பிறந்த நாளுக்குரிய எண் 1 ஒரு வச்சது 1 என்ற பதிவுல டீட்டெயிலா சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். தனிப்பதிவாகவும் போடலாம் நம்ம. இப்ப உங்கள் பிறந்த நாளுக்குரிய எண் 3 வருது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு டேட்டா பட்டு போடுறேன் பாருங்க. 3/8/1990. இந்த 3ஆம் நம்பர்ன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுடைய தேதி, மாசம், வருஷம் இந்த 3 விஷயங்கள் நீங்க டோட்டலா நீங்க கூட்ட வேண்டியது இருக்கும். இப்ப 3 + 8 இங்க பாத்தீங்கன்னா 18 19 அப்படின்ற மாதிரி வந்துடும். இதை மறுபடியும் கூட்டுங்க. 19 + 8 27, 27 + 3 30 வந்துருச்சுங்களா? 3 + 0 3. அப்ப இந்த 3 என்பதுதான் உங்களுடைய கர்மிக் நம்பர். இந்த டேட் ஆஃப் பர்த்ல பண்ணாங்கன்னா 3 தான் கர்மிக் நம்பர். அதே போல உங்க டேட் ஆஃப் பர்த் கூட்டுங்க. 1ல இருந்து 9க்குள்ளதான் ஏதோ ஒரு நம்பர் என்பது வரும். சப்போஸ் 3 வந்துருச்சுன்னா இது உங்களுக்கான பதிவு அப்படின்ற நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இந்த 3ஆம் நம்பர் என்பது குருவின் ஆதிக்கம் பெற்ற ஒரு நம்பர். அப்ப இந்த 3ஆம் நம்பர்ல குரு நம்பர்ல ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னா குருவோட நற்பலன்கள் முழுமையா உங்க லைஃப்ல என்பது கிடைக்கணும். அதோடைய எண்ண ஓட்டங்கள் என்பது இருக்கும். குருனாலே நல்ல ஒரு கல்வி அறிவு, ஒரு திறமைசாலியா இருப்பாங்க, 10 பேருக்கு அறிவுரை கூறக்கூடிய நிலையில இருப்பாங்க, நல்ல ஒரு ஆசான் டீச்சர், இல்ல பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு ப்ரொஃபஸரா இருப்பாங்க, பிஹெச்டி முடிச்ச ஒரு ஸ்காலரா இருப்பாங்க, இல்ல அரசியல்ல மந்திரி மினிஸ்டர் ரேங்கில் இருக்கக்கூடியவனாவும் இருப்பாங்க, இல்ல சிஎம்ஆ இருக்கிறாங்க, பிஎம்ஆ இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆலோசனை பண்ணக்கூடிய நிலைமையில இருந்து இருப்பாங்க, இல்ல பெரிய பெரிய பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு சிஓவா இருக்கக்கூடிய அமைப்பு, ஒரு பினான்சியல் அனலிஸ்டா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இல்ல சிஏ போன்ற படிப்புகளை கிளியர் பண்ணி டாப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு அந்தஸ்தா செல்வ சம்பத்துகளோட பொருளாதார தன்னிறைவு பெற்று நல்ல நிலைமையில இருந்து இருக்கக்கூடிய தன்மைகளை கொடுத்துரும். நல்ல ஒரு எண்ண ஓட்டம் கொண்டவங்களா இருப்பாங்க. குருவின் நம்பர் 3ஆம் நம்பர்ல பிறந்திருக்கக்கூடியவங்க. இந்த நற்பலன்கள் அனைத்தையும் பெற வேண்டும் என்றால் இந்த 3 என்ற நம்பருக்கு உண்டான நட்பு எண்களில் சம எண்களில் அவங்களுடைய பெயர் என்பது வர வேண்டியது இருக்கும். நம்ம மேல சொன்ன நற்பலன்கள் கிடைக்கும்னா இப்படிதான் வரணும். இதற்கு மாறாக இந்த 3ஆம் நம்பருடைய பகை எண்ணை வச்சுட்டீங்க. இப்ப நான் 3 கேட்டகரி போடுறேன் பாருங்க. நட்பு எண், சம எண், பகையன் பிடிச்சிட்டு. இப்ப 3ஆம் நம்பருக்கு நட்பு எண் அப்படி சொல்லும் பட்சத்துல 1 2 3 9, 4 7 8 என்பது சமயன்களாக வரும். 5 6 என்பது பகையன்களாக வரும். சரிங்களா? அப்ப நீங்க 3 என்றது உங்களுக்கு கர்மிக் நம்பரா இருக்கும் பட்சத்துல உங்களுடைய பெயரை நீங்க டோட்டலா கூட்டி பார்க்கும்போது வித் இனிஷியலோட உங்களுடைய நம்பர் 1 2 3 9 வந்தா பெஸ்ட். 4 7 8 வந்தாலும் பிரச்சனை இல்லை, சமயன். ஓகேங்களா? ஆனா 5 6 வரும் பட்சத்துல பலவிதமான போராட்டங்களை அனுபவிப்பாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த 3ஆம் நம்பர் கூட நற்பலன்கள் சொல்லியிருக்கிற அது டோட்டலா ஆப்போசிட்டா உல்டாவா நடக்கக்கூடிய லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது வந்துடும். அப்ப 3ஆம் நம்பர்னா என்ன பலன்கள் சொல்லியிருக்கிறேன்? நன்மதிப்பு, பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். இது டோட்டலான சமுதாயத்துல அவப்பெயர்கள் ஏற்படுத்தக்கிற வாய்ப்புகள் உண்டு. அரசியல்ல இருப்பாங்க, போராடுவாங்க, ஒரு பெரிய நிலைமைக்கு அவங்களால வர முடியாது. அவங்கள பத்தி தவறான ஒரு ரூமர்ஸ் என்பது சமூகத்துல பரவக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துரும். ஒரு பொருளாதார நெருக்கடிகளுக்கு உள்ளாகக்கூடிய சூழல் கொடுத்துரும். ஏன்னா அவர் தனக்காரகன் இல்ல. அவருடைய கர்ம அடிப்படை நம்பர் வச்சுட்டீங்கன்னா அவரு நற்பலன்களை கொடுப்பார். அதுக்கு ஆப்போசிட்டா வச்சுட்டீங்கன்னா அதற்கான கெடுபலன்களை தந்துருவார். டோட்டல் ஆப்போசிட்டா அப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த நம்பர்ல வச்சா பெஸ்ட்ன்றதை புரிஞ்சுக்கலாம். இது உதாரணத்தோட காட்டினா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய வரும். இந்த நம்பர்ல வைக்க கூடாதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சில நேரங்களில் இந்த 5 என்ற நம்பருக்கு உண்டான கிரகம் புதன், இந்த 6 என்ற நம்பருக்கு உண்டான கிரகம் சுக்கிரன் ஜாதகத்தில் நல்ல சிறப்பான அமைப்புல இருக்கும் பட்சத்துல நிச்சயமாக வைக்கலாம். ஆனா அதே சில நேரங்களில் 1 2 3 9 நல்ல நற்பெண்கள் சொன்னல, இந்த நம்பருக்கு உண்டான கிரகம் அதாவது சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய் ஜாதகத்துல கெட்ட அமைப்புல இருக்கும் பட்சத்துல இது நட்பு எண்களாக இருந்தாலும் பிரச்சனை கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. எல்லாமே ஜாதகம் தான். ஏன் இந்த டேட் ஆஃப் பர்த்தோட ஜாதகம் முதல் தரமான அமைப்புன்னு சொல்லியிருக்கிறேன்னா, இந்த டேட் ஆஃப் பர்த் கான்செப்ட் என்பது வெறும் டேட் ஆஃப் பர்த் தான். ஆனா ஜாதகம் எப்படி கணிக்கப்படுவது? உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்,
பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இந்த 3 விஷயங்கள் சேர்ந்து வருது. இந்த டேட் ஆஃப் பர்த்தும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ஐடென்டி கார்டு அப்படின்றதுனாலே உங்களுடைய ஜாதகம் தான். அப்ப உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே எப்படி நடக்குது? டேட் ஆஃப் பர்த் வச்சு பாக்குறீங்களா, ஜாதகத்தை கொடுத்து பலன்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஜாதகம் தான். ஓகேங்களா? அப்ப அந்த ஜாதகத்தை பேஸ் பண்ணி எந்த கிரகம் யோகமா இருக்கு, பிரச்சனைகளா இருக்கு, மகத்துவமா இருக்கு, அபத்தமா இருக்குன்னு பார்த்து அதன் அடிப்படையில் வைப்பது இன்னும் முதல் தரமான அமைப்பு. பகையன்களாக இருந்தாலும் அந்த பகையன்களுக்குரிய கிரகம் ஜாதகத்தில் முதல் தர யோகாதிபதிகளாக இல்ல நல்ல பாசிட்டிவ் பொசிஷன்ல இருக்கும் பட்சத்துல முழுமையான நற்பலன்களை கொடுக்கும். நட்பு எண்களை விட முழுமையான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு பேரை வந்து நான் நோட் பண்றேன் பாருங்க. அதாவது ஏ ஸ்ரீனிவாசா. இப்ப நான் சொன்ன டேட் ஆஃப் பர்த்ல அவர் பிறந்திருக்காரு. 3/8/1990 பிறந்திருக்காரு. இனிஷியல் வந்து அவங்க அப்பாவே ஆறுமுகம். இது எல்லாமே உதாரணங்கள், நடைமுறையில நம்ம வந்து கன்சல்டேஷன் கொடுத்த ஒரு உதாரணங்கள் தான். அதான் எடுத்து போட்டுட்டு இருக்கோம். SRINIVASA அப்படிதான் இருக்குன்னு வச்சுங்க. ஏ ஸ்ரீனிவாசா. அப்ப இவங்க டோட்டலா நீங்க கூட்டி பாருங்க. நீங்க சென்ற பதிவுல போய் பாத்தீங்கன்னா எப்படி கூட்டுறதுன்றதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இது நீங்க டோட்டலா கூட்டி பாருங்க. இந்த ஆல்பபெட்டுக்கு உண்டான நம்பர்ஸை போட்டு நீங்க டோட்டலா கூட்டி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் செக் பண்ணி வச்சிருக்கிறேன். கன்சல்டேஷன் கொடுத்ததான் 24. இந்த 24 மறுபடியும் கூட்டீங்கன்னா 6 அப்படின்னு வந்துருச்சுங்களா? இந்த 6 என்ற நம்பர் இந்த 3 என்ற நம்பருக்கு பகையனாக வருகிறது. அப்ப இளமையிலேருந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆனால் இதை நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணி யோகமான அமைப்புல மாத்துறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப சின்ன கரெக்ஷன் தான். ஓகேங்களா? SRINIVASAN இந்த எண் மட்டும் அடிஷனலா சேர்த்துட்டீங்கன்னா நம்பர் வந்து 29. 29 மறுபடியும் கொடுத்தீங்கன்னா 11 மறுபடியும் கொடுத்தா 2. 2 என்பது இந்த 3ஆம் நம்பருக்கு நட்பு எண். அப்ப ஆட்டோமேட்டிக்கா யோகா பலன்கள் ஏற்படும். எண்ணம் மாற்றுறது மூலமா மாற்றம் ஏற்படுமா? நடந்திருக்குதே. நடைமுறையில் நிறைய பேர் செலிபிரிட்டிஸ்க்கு, பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ்க்கு சின்ன லெட்டர் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க, நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். அதாவது கர்நாடகால முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா கூட ஒரு சின்ன கரெக்ஷன் என்பது அவர் பேர்ல இருந்து பண்ணாரு. நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அம்மாவுடைய அவங்களுடைய பேர்ல கூட ஏன்றது கடைசி ஆட் பண்ணிருப்பாங்க. இது போல பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸும் செலிபிரிட்டிஸும் அவங்க பேர்ல சின்ன கரெக்ஷன் பண்ணி யோக பலன்களை அனுபவிச்சிருக்காங்கன்றதை புரிஞ்சுங்க. அப்ப நிச்சயமா இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கணும். நடைமுறையை நான் நிறைய பேருக்கு பார்த்துட்டு இருக்கிறேன். அப்ப இந்த எண் சேர்ப்பது மூலமாக அவங்களுடைய பெயர் எண்ணை வந்து 2 நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இவருடைய பெயர் என்ன? அப்ப ஆட்டோமேட்டிக்கா 2 என்பது நல்ல அமைப்புல வந்துருச்சு. ஆனா சில நேரங்களில் ஜாதகம் தான் பேசும் என்ற விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப ஜாதக ரீதியா அவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சப்போஸ் இவர் வந்து இந்த யாரா நீங்க வச்சிருக்கிறீங்க, உங்களுடைய பெயர் எண்ணுக்கூடிய எண் உங்களுடைய விதி எண்ணுக்கு பகையனா தான் இருக்கு, நல்லா தானே இருக்கு நீங்க நினைக்கலாம். அந்த பகையனுக்கு உண்டான கிரகம் ஜாதகத்துல நல்ல பொசிஷன் என்பது இருக்கும். உதாரணத்துக்கு லக்னாதிபதி லக்னத்துக்கு இந்த 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு. அந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா முதல் தரமான ஒரு நற்பலன்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். சூரியனும் சேர்க்கைப்பட்டு இந்த இடத்துல இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 11ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது, சூரியனோட சேர்க்கை பெற்றக்கூடிய அமைப்பு. அப்ப சுக்கிரனுடைய 6ஆம் நம்பர் நிச்சயமாக முதல் தரமான ஒரு யோக பலன்களை ஏற்படுத்தும். அப்ப 6ஆம் நம்பர் இந்த இடத்துல ஆக்டிவேட்டா அது பகையனாக இருந்தாலும் நற்பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால ஜாதகம் என்பது ஃபைனல் நான் சொல்லியிருக்கேன். அதே சில நேரங்கள்ல நீங்க இந்த எண்கள் என்பது வச்சுட்டீங்க. இப்ப நீங்க நட்பு எண்ணான 2ஆம் நம்பர்ல நீங்க மாத்தி வச்சுட்டீங்க. அப்ப ப்ராப்ளம் கொடுக்குது சில நேரங்களை யோசிக்கலாம். காரணம் இந்த 2ஆம் நம்பருக்கு உண்டான சந்திரன், நீங்க நட்பு எண் நினைச்சுக்கலாம், உங்களுடைய விதி எண்ணுக்கு நட்பு எண்ணவே நீங்க நினைச்சுக்கலாம். ஆனால் அந்த 2ஆம் நம்பருக்கு உண்டான சந்திரன் உங்க தனிநபர் ஜாதகத்தில் ஒரு அசம்ஷன் தான். இவர் வந்து துலா லக்னத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுங்களேன். இந்த துலா லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி சந்திரன் வருவார். லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்காரு. கடன், நோய், எதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கும். 12ஆம் அதிபதியான புதன் வந்து இந்த இடத்துல இருக்கு. புதனோட 7ஆம் பார்வையா அந்த சந்திரன் மேல இருந்து விழுது. அப்ப சந்திரன் ஆட்டோமேட்டிக்கா 6, 10, 12 தொடர்புகள் ஏற்படுறதுனால நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும், கடன் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் கொடுக்கும், தொழில வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு. தொழில முன்னேற்றமே பெற முடியாது. இது போல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவர் இந்த சந்திரனுடைய நட்பு எண்ணாக இருந்தாலும் ஜாதக ரீதியா பிரச்சனைகள் ப்ராப்ளம் நிச்சயமாக கொடுக்கும். இது எல்லாமே ஜாதகம் தான் ஃபைனலா நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி வைக்கணுன்றதுக்காக இந்த விஷயங்கள் நான் சொல்லிக்கிறேன். இப்ப அடுத்து இவருடைய விதி எண் 3 வரும் பட்சத்துல எப்படிப்பட்ட அவருக்கு நம்பர்ஸ் வந்து லக்கான நம்பர்ஸ்ன்றதை பார்த்துட்டோம். டேட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். இந்த உங்களுடைய கர்மிக் நம்பர் 3ன்னு வருது. அப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 3ஆம் நம்பருக்கு நட்பு மற்றும் பகை என்றதை நம்ம போட்டுக்கலாம். 5, 6 என்பது பகை. அதே போல 1, 2, 3, 4, 7, 8, 9 இது எல்லாமே லக்கான நம்பர்ஸ் ஒரு கேட்டகரியில இருந்து பிரிச்சுக்கிங்க. சரிங்களா? அப்ப 5, 6 மட்டும் இப்படி பிரிச்சுக்கலாம். இப்ப 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4, 7, 8, 9ஆம் தேதியில நீங்க நல்ல விஷயங்கள் வந்து பண்ணலாம். பெஸ்டா இருக்கும். 5, 6 தவிர்த்துருங்க. இந்த தேதிகள் கூட்டு தேதிகளை பண்ணலாம்.
இப்போ 1ஆம் தேதினா 10ஆம் தேதி, 2ஆம் தேதினா 11ஆம் தேதி, 11ஆம் தேதி மறுபடியும் கூட்டுங்க. 1 + 1 2 வருதுல. அதே போல இப்ப 3ஆம் தேதி வருது, இதோட கூட்டு தேதிகள் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கங்க. 12ஆம் தேதி எடுத்துக்கலாம், இல்ல 21ஆம் தேதி எடுத்துக்கலாம். அப்படியே நீங்க 1 + 2 2 + 1 கூட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக் 3 வந்துடும். அந்த தேதியிலே நல்ல விஷயங்கள் நீங்க பண்ணலாம். ஆனா இந்த 5 6ஆம் தேதிகள் நீங்க தவிர்க்கிறது பெஸ்ட் என்ற அமைப்புல நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்கும். இதே போல லக்கி கலர்ஸ் அப்படின்னு சொல்லி பட்சத்துல நிறம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெட் கலரு, ஒயிட் கலரு, எல்லோ, டார்க் ப்ளூ, ப்ரௌனு, இதெல்லாம் நம்ம நல்ல அமைப்புல எடுத்துக்கலாம். அதே போல அன்லக்கான கலர்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா கிரீன் கலர் என்பதை நீங்க தவிர்த்திடலாம். அதே போல பிங்க் கலர் என்பது தவிர்த்துருங்க. இது போல விஷயங்கள் பார்த்துக்கலாம். லக்கி காட்ஸ், அதிர்ஷ்டமான தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிவன், பெண் தெய்வங்கள்ல நம்ம பொதுவாக நம்ம வழிபாடுகள் பண்ணலாம், நல்ல பலன்களை ஏற்படுத்தும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு, துர்கையம்மன் வழிபாடு, இந்த தெய்வங்கள்லாம் நல்ல அமைப்பு என்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதே போல லக்கி ஜெம்ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே போல முத்து, மாணிக்கம், கனக புஷ்பராகம், இது போன்ற கற்களை என்பது அணியலாம். என்னென்ன ஜெம்ஸ்டோன் தவிர்க்கலாம்னா டைமண்டு, இல்ல இந்த டைமண்டோட உபரத்தினங்கள் வரும், சுக்கரோட உபரத்தினங்கள் வரும், அதெல்லாம் இருக்குது. அதே போல மரகதம், இந்த கற்களை எல்லாம் நம்ம வந்து தவிர்க்கிறது பெஸ்டா இருக்குன்னு புரிஞ்சு. இப்ப நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப இது மூலமா ஃபைனலா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு டேட் ஆஃப் பர்த்ல பிறந்திருக்கிறாங்கன்னா டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில அவங்க எப்படி அவங்களுடைய பேர் அமைக்கிறதுன்றது இந்த பதிவுல சொல்லியிருக்கிறேன். இன்னும் முதல் தரமா ஜாதகத்தை பேஸ் பண்ணி பார்க்கணுன்றது நம்ம சொல்லியிருக்கேன். அதான் ஃபைனல்ன்றதை புரிஞ்சுங்க. இது எல்லாருக்கும் பொதுவாக பொருந்தக்கூடிய காமன் பதிவு தான். குழந்தைக்கு, பெரியவங்களுக்கு, பிசினஸ் எல்லாத்துக்கும் காமனா பொருத்தி நம்ம பார்த்துக்கலாம் என்று சொல்லி இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் ஜாதகம் பார்க்கணும், நியூமராலஜி சார்ந்த கன்சல்டேஷன் தேவைப்படுது, குழந்தைக்கு, பெரியவங்களுக்கு, பிசினஸுக்கு எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க. வாட்ஸ்அப் கன்சல்டேஷன், என்னோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் சேனல்ல வீடியோல டிஸ்கிரிப்ஷன் அவைலபிள் கொடுத்துருக்காங்க. இன்னும் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்க. ஆஸ்ட்ரோ பார்க்கடன் டைப் பண்ணி பார்த்தாலும் எண்ணற்ற பதிவுகள், நியூமராலஜி மட்டும் இல்ல, வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். பிரசனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தொடர்ந்து பதிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.